இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன சமைச்சேன்றதை காமிக்கிறேன். கொஞ்சம் நாளாக போரிங்காக சமைச்சு கொடுத்து என் ஹஸ்பண்ட்க்கு நாக்கு செத்து போயிருக்குமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதனால் கறிக்கடை கூட்டிகிட்டு போயிட்டு கொத்துக்கறி வாங்கிட்டு வந்துட்டு அதை ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்து காம்பன்சேட் பண்ணலான்ற மாதிரி நினச்சிருந்தேன். இதை குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா 100 கிராம் கூட இருக்காது, 200-250 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே வாங்கி சமைச்சோம் அப்படின்னா அதே செலவில் கடையில் வாங்குறதை விட 3 பேர் ஜாஸ்தி சாப்பிட்ற மாதிரி தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் எப்படி இந்த ரேட்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் தனியாக இருக்கும்போது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 200-250 ரூபா. ஆனால் கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஒருத்தருக்குன்னு மெனக்கிட்டு எதுக்கடா சமைக்கணும் அப்படின்லாம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இப்போது வீட்டில் 2 பேர் 3 பேர் அப்படின்றப்போ 200-300 ரூபா தான் செலவாகும். தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். என் ஹஸ்பண்ட்க்கு 2 இட்லி, சாம்பார், இந்த கொத்துக்கறிலாம் வச்சு கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கும் ஊட்டி விட்டாங்க. செமையாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் மிச்சம் இருந்ததை 3 எக்கில் போட்டு பீட் பண்ணி புதுசாக வாங்கின இந்த பேனில் குட்டி குட்டியாக ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தோம். செமையாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. என்னோட வீடியோஸ் பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.